ஒரு குடும்பமே நாசமாக போச்சு அப்படிங்கிற வீடியோவை நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. கோயம்புத்தூரில் மலைக்குழி அள்ளுதலில் ஒருத்தர் ஏறிட்டே இருக்கும்போது மண்டை இடித்து கீழே விழுந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. அவரை காப்பாற்ற போய் அவருக்கும் இந்த விஷ வாயு இருக்குது பார்த்தீங்களா, அது தாக்கி 2 பேருமே இறந்துட்டாங்க. 6 மணி நேர நீண்ட போராட்டத்திற்கு பிறகு நம்முடைய ஃபயர் ஃபைட்டர்ஸ் அவங்கள காப்பாற்றினாங்க அப்படிங்கிற தகவல் வெளியானது. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த 70-65 வருஷமாக ஆண்டுட்டு இருக்கீங்க திராவிட கட்சிகள், இந்த மழைக்குழி மரணம் நடக்கவே கூடாதுன்னு சொல்லி எத்தனை முறை கோர்ட்டு நமக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் நாங்கள் கொடுத்துட்டோம், சமூக நீதியை ரொம்ப பெரிய அளவில் பேணி காக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்களேயா. போன வருஷத்தில் மட்டுமே 52 மரணம் நடந்திருக்குன்னு ஒருத்தர் புள்ளி விவரமாக சொல்கிறாரு. அதை உங்களால் மறுக்க முடியுமா? அப்போ இந்த 52 மரணங்களும் அஜாக்கிரதையால் நிகழப்பட்டது தானே அப்படிங்கிறத தெளிவாக நம்மளால் எடுத்து சொல்லக்கூட முடியலையா? இங்கே இருக்கக்கூடிய அரசியல் இதை கூட மாற்றலைன்னா என்னத்தையா நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகி இருக்குல்ல. இன்றைக்கி மக்கள் சில முக்கியமான வீடியோவை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். என்ன ஃபயர் அப்டேட் வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஃபயராக இருக்குன்னு நினச்சிடாதீங்க. ஃபயர் அப்டேட் வேறு மாதிரி இருக்கும். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். விசுவாசத்துக்கு உருவம் இருந்தா அது கட்டப்பா, அதே போல துரோகத்துக்கு உருவம் இருந்தா அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். பாகுபலி வசனத்தை சொல்லி இபிஎஸ்ஐ விமர்சித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதிகமாக என்ன பேசுகிறாருன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி, அதிமுகவை பற்றி, அதிமுகவினுடைய துரோகத்தை பற்றி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஊர்ந்து வந்ததை பற்றி, எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி, எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி, எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி. எல்லா கூட்டத்திலையுமே எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதிமுகவும் தான் அவங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கிதுன்னா, நீங்கள் செய்த சாதனைகள், உங்களுடைய ஆட்சி காலத்தில் நீங்கள் மக்களுக்கு செய்த மிகப்பெரிய வெற்றிகள், மக்கள் உங்களை எப்படி கொண்டாடுறாங்க, உங்களுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அதிமுகலேருந்து பாதி பேர் இங்கே வந்திருந்தாலும் அவங்கள நீங்கள் வாஷிங் மிஷின்லேயே போட்டு ஒயிட் வாஷ் பண்ணியிருந்தாலும் அதை பற்றி பேச்சுக்கள், இது எதுவுமே அதிகமாக இந்த தேர்தல் பரப்புரையில் பார்க்கவே முடியலையே. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கள் அப்பாவுக்கு அதை கொடுக்கல, திமுகவினுடைய தலைவர் கருணாநிதிக்கு இடத்த கொடுக்கறதுக்கு பதிலாக கண்கசந்து நின்னார், அப்படி இப்படின்னு சொல்கிற இதே ஸ்டாலின் அவர்கள் அதற்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மறந்துட்டாரா அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்க, மாற்றி இப்படியே நீங்கள் அட்டாக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மக்களுக்கு நல்லதை என்னன்னு சொல்லுவீங்க? எப்படி உங்களுடைய செயல்திறனை மக்கள் பார்க்க போகிறார்கள்? மக்களுக்கு நீங்கள் செய்த நன்மைகளை பற்றியான பட்டியலை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் ஏகப்பட்ட விஷயங்களாக இருக்கப்பா. இன்னைக்கு நாகர்கோவில் ஜங்ஷன், செட்டிக்குளம் ஜங்ஷனில் முதல்வர் பிரச்சாரத்துக்கு போகிறார். ஐயோ, ஒரு குண்டூசி போட்டோன்னா கீழே விழாதுங்க, அந்த அளவுக்கு கூட்டம் இருந்துச்சுன்னு சொல்லி ஒருத்தர் போட்டார். நானும் டைட்டில் பார்த்த உடனே என்னையா நாகர்கோவிலில் அவ்வளோ கூட்டமா, நமக்கே தெரியலையப்பா அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தேன். நாகர்கோவில் செட்டிக்குளம் ஜங்ஷனில் முதல்வர் பிரச்சாரத்தின் போது முதல்வரின் வாகனம் மக்கள் கூட்டத்தில் சிக்கி வெளியேற முடியாத அளவிற்கு மக்கள் கூட்டமும் முதல்வரை காண அலைகடல் என கூடிய கூட்டம். மீண்டும் மாடலாட்சி மலர்வது உறுதி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார். பரவாயில்லையே, இவ்வளோ வரவேற்பு நாகர்கோவில் மக்களுக்கு எவ்வளோ செஞ்சிருப்பார் அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தா பிரச்சார வாகனம் போகுது, அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்குது, சுற்றி இருக்கிறவங்க கூட அந்த இருக்கார் பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. ஒரு 3-4 பேர் ரோட்டில் இருக்காங்க. என்னையா இது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தான் அந்த நிலைமை சேப்பாக்கத்தில் அப்படின்னா, ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் நாகர்கோவில் ஜங்ஷனில் இப்படி ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. இப்போ மக்கள் கூட்டம் எப்படி வருகுது? இவங்க கூடுற கூட்டத்துக்கு மட்டும் எப்படி மக்கள் வந்து மாநாடெலாம் நடத்துனாங்களே, லட்சக்கணக்கில் மக்கள் வந்து குவிஞ்சாங்களே அப்படின்னு கேட்டால் என்ன சார்? அதான் சார், இது கொடுத்தா அது வரும், அந்த கூட்டம் வரும், உருவாக்குறாங்க. ஒவ்வொரு மாசோக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். மாநில செயலாளர்கள், மாநிலத்தை சார்ந்து இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், மாநிலம்னு சொல்லிட்டேன் பாருங்கள். மாவட்ட செயலாளர்கள், மாவட்டத்தினுடைய தொகுதி வாரியாக பிரிக்கப்பட்ட செயலாளர்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் கூடுறோம், இந்த மாவட்டத்துக்கு மாநாடு நடக்குதுலே, வா நம்ம ஒரு 1000 பேர், அவங்க ஒரு 1000 பேர், அப்படி இப்படின்னு கூட்டிகிட்டு போய் அவங்கள அங்கே உட்கார வச்சு மாநாடு ஃபுல்லாக அப்படி 1,00,000 பேர் இருக்கிற மாதிரி காண்பித்து விட வேண்டும். விஎஃப்எக்ஸ், பாகுபலிலாம் விஎஃப்எக்ஸ் சொல்கிற மாதிரி, விஎஃப்எக்ஸ் காண்பிக்கிற மாதிரி. சரி, இந்த சினிமா டைலாக்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காருல நம்ம திமுக காரங்க. நீ பேசுகிறதெல்லாம் சினிமா டைலாகாக இருக்குடா விஜய் அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறது பூராவுமே சினிமா டைலாகாக தான் இருக்குது. நிறைய சினிமா டைலாக் பேசுகிறாரு, சினிமா பாடல் பாடுறாரு. சூப்பர் ஸ்டாரு யாருன்னு கேட்டால் அப்படின்னு பாடுறாரு. அப்போ அவங்க செஞ்சால் தப்பு, இவங்க செஞ்சால் தப்பு அப்படிங்கிறத மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? ஏன்னா மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்கல்ல. யார் எதை பார்க்குறாங்களோ இல்லை, அரசியல் சதுரங்க பார்க்குறாங்களா இல்லையா? மக்கள் புரிந்து கொள்ள சரியான நேரம் இது அப்படின்னு சொல்லி அண்ணே சரவணே
மெல்டிங் பாயிண்ட் சரவணன் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிடுவாங்க. எதுக்காக அவரை கூப்பிட்றாங்கன்னா, அவர் டிவி டிபேட் ஷோவில் போய் உட்காந்துட்டு அவருக்கு பிடிக்காத சில விஷயங்கள் பேசினார்னா அப்படிலாம் பயங்கரமாக சிரிச்சிருக்காரு. அந்த வீடியோலாம் இருந்தால் எடிட்டர் இன்றைக்கி போட மாட்டார், இன்றைக்கி கொஞ்சம் பிஸியில் இருக்கார் எடிட்டரு, 8ஆம் தேதிக்கு பிறகு போடுவார். அப்போது அந்த மாதிரியான மெல்டிங் பாயிண்ட் சரவணன் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை. அவர் என்ன சொல்கிறாரு, வாண்டடாக வந்து திமுக அசிங்கப்படுத்துறதுல சரவணன் மாதிரியான நபர்கள் வேறு யாருமே கிடையாது. சரவணன், ஜீவசகாப்தன், இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அண்டா, செந்தில், இவங்க எல்லாம் வாண்டடாக வந்து திமுக அவமானப்படுத்துவாங்க. அதிமுக ஐடி விங்ல முக்கியமா இருக்காரு. என்ன வச்சிருந்தாரு அவரு? கஞ்சாலாம் இல்லங்க, அதை விட பெரிய போதைப் பொருள் கோகேன் வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் அவர் கட்சியில நீங்க இப்படிப்பட்டவர்களை கட்சியில வச்சுக்கிட்டு சார் ஜாஃபர் சாதிக்கு நீங்க தானே வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாங்க. ஜாஃபர் சாதிக்கு நீங்க தானே வச்சிருக்கீங்க. நடவடிக்கை எடுத்தாங்களா இல்லையா? நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்காங்க. அவங்களும் தான் எடுக்கறாங்க. அப்போ எல்லாத்தையும் ஒண்ணு தான் திமுகவை பத்தி மட்டும் பேசுறீங்கன்னு கேக்குறாங்க. அதுல நம்ம சரவணன் அவர்கள் சொல்றாங்க, அதிமுகவில் ஒருத்தர் இருந்தாங்க, அது கஞ்சா கிடையாதுங்க, கஞ்சா கிடையாது, ஐயோ அதை விட ஏதோ ஒரு போதை வஸ்து, அதை வச்சுருந்தாங்க அதிமுகவில் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த நெறியாளர் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இல்லை சார் நீங்கள் அந்த ஜாஃபர் சாதிக்கு நீங்கள் தான் வச்சுருந்ததா சொல்கிறாங்க அப்படின்னு. இருக்குல்ல, எங்ககிட்ட இருக்கிறமா உங்ககிட்ட இருக்குல்ல, அப்போ நீங்கள் ஏன் திமுக பற்றி மட்டும் பேசிகிட்டு இருக்கீங்க? சார் ஜாஃபர் சாதிக்கு ஒரு மாஃபியாவினுடைய தலைவனாக இருந்தாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க கெட்டதை செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி தான் உங்களுக்கே ஆட்சி கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க, சரவணன் மாதிரியான நபர்கள் என்ன சொல்கிறாங்க, அங்கேயும் போதைப்பொருள் கடத்தக்கூடிய நபர்கள் இருக்காங்க, எங்கள் கட்சியிலையும் கொஞ்சம் கூடுதலான போதைப்பொருள் கடத்தக்கூடிய நபர்கள் இருக்காங்க, அதனால் அடிச்சு போயிடுச்சு. 1+1 இல்லை 1 - 1 = 0. அதை பற்றி பேசக்கூடாது, நீங்கள் வேறு ஏதாவது பற்றி பேசுங்க. நீங்கள் அதை பற்றி பேசினா திமுகவுக்கு ஏகப்பட்ட டேமேஜ் உருவாகுது பாருங்கள், ஏன் திமுக பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆளும் கட்சியை பற்றி தான் சார் பேச முடியும், எதிர்கட்சியோ இல்லாட்டி நாளைக்கு ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு தொடங்கக்கூடிய கட்சியை வச்சு இங்கே நாங்கள் பேசிகிட்டு இருக்க முடியாது. நீங்கள் என்ன செஞ்சீங்க, ஜாஃபர் சாதிக்கு நாங்கள் ஜாஃபர் சாதிக்கு வச்சு நாங்கள் என்ன செஞ்சோம், கடுமையான தண்டனை கொடுத்தோம்ல, அவர் மேலே நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், விசாரணை நடத்தியிருக்கோம்ல, அதுதான் அங்கேயும் நடத்துகிறாங்க. அதுதான் ஏன் அங்கேயும் நடத்துகிறாங்க, நீங்கள் மட்டும் விசாரணை நடத்தலை, நீங்கள் மட்டும் அதுக்கான பாதிப்புகள் என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவர் மீது நடவடிக்கை எடுக்கல, அவங்களும் நடவடிக்கை எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்களே. அப்போ திமுக அதிமுக அப்படிங்கிறது 2 ஒன்று தான் அப்படின்னு சொல்லி சரவணன் சொல்கிறார். ஆமாம், ஒரு 2 ஒன்று தான். நீங்கள் 2 ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே மக்களுக்கு கொஞ்சம் தெரியும் சில விஷயங்கள், திமுக அதிமுக ஒன்றா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. கூடுதலாக பாஜக உள்ளுக்கு சேர்த்துக்கோங்களேன், வேணாம், பாஜக ஒன்றா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் சரவணன் அவர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் பேச பேச திமுகக்கு அது நெகட்டிவாக மாறிட்டு இருக்கு. அவர் மெல்டிங் பாயிண்ட் சரவணன் சொல்லும்போதே அங்கே நெகட்டிவ், ஃபுல்லாக நெகட்டிவ் அஜெண்டா தான், நீ அவரை விட்டால் வேறு ஆளே கிடையாதா திமுக அப்படின்னு சொல்லி. சரி, இவர் தான் இப்படி ஏதோ திமுகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார் அப்படின்னா, ஜீவசகாப்தம்னு ஒருத்தர் இருக்கார். இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, இந்த பத்திரிகையாளர்கள் யூடியூப் அப்படிலாம் பேர் போட்டுக்கிடுவாங்க. ஆனால் உண்மையிலேயே இவங்க என்ன செய்வாங்கன்னா, இடியாப்பம் அப்படின்னு சொன்னால் சிக்னல் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பேடிஎம், இடியாப்பம் அப்படிங்கிற கேட்டகரியில் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஜீவசகாப்தம் அண்ணன் அப்படி கிடையாது, அவர் உண்மையான பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லிக்கிடுவார். நான் சொல்ல வேறு கொஞ்சம் பேர், அது பிறகு சொல்கிறேன். அப்போ இந்த ஜீவசகாப்தம் என்ன சொல்கிறாரு, எப்பா பாருங்கள் 800 கோடி, அதுவும் 800 கோடி கணக்காணிச்சு விஜய் அவர்கள் அவங்களுடைய மனைவிக்கு கடன் கொடுத்துருக்காங்களாம், மகளுக்கு கடன் கொடுத்துருக்காங்களாம், அவங்களுடைய அப்பாவுக்கு கடன் கொடுத்துருக்காங்களாம், இப்படி ஒருத்தரை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எதிராக வந்த காளியம்மக்கா அதிமுகவை சார்ந்தவங்க தான், ஆனாலும் காளியம்மக்காவுக்கு கொஞ்சம் அறிவு இருக்குது. சாதாரணமாகவே விளாசி எடுப்பாங்க. அதுவும் நாம் தமிழர் கட்சியில் இருந்தவங்க, முன்னாள் அதிமுக பின்னால் நாம் தமிழர் கட்சியினுடைய ப்ராடக்டாக மாறி இப்போ மறுபடியும் அதிமுகவில் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்கல்ல. அவங்க என்ன கேட்டாங்க, மரியாதைக்குரிய கடன் கொடுத்துருக்காங்க விஜய் அவர்களுக்கு, அவராவது ஒரு 800 கோடி சொத்து காட்டியிருக்காரு, ஆனால் அவரை வச்சு பணம் எடுத்து அவருக்கு சம்பளம் கொடுக்குற நீங்கள் சொந்த கார் இல்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க. பரவாயில்ல, விஜய் அவர்கள் 800 கோடி சம்பாதிச்சிருக்கதா சொல்லுறாரு. படம் நடித்த அவருக்கே 800 கோடினா அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண நீங்கள் சொந்த கார் கூட இல்லைன்னு சொல்லியிருக்கீங்களாமே. வீட்டில் ஒரு நபருக்கு அட்லீஸ்ட் மாருதி 800 காராவது இருக்கியா இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே? ஆனால் நீங்கள் அந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்படின்னு சொல்கிறவங்களுக்கு காரே இல்லைன்னு சொல்லி போட்டிருக்கீங்களாமே. இன்ஹேண்ட் கேஷ் 10,000 ரூபாயா, பேங்கில் இருக்கக்கூடியது 40,000 ரூபாயா. பாருங்கள், படம் நடித்த விஜய்க்கு சம்பளமாக கொடுத்தவருக்கு, சம்பளம் வாங்கினவருக்கு 800 கோடி சொத்து இருக்குது. வேறு வழியில் சம்பளம் கொடுத்தவங்க சம்பளத்தை நாங்கள் வாங்கியிருக்கோம், அதெல்லாம் அந்த ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்க்குலாம் தெரியும், இல்லாட்டி ப்ரைவேட் ஜாபில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தெரியும். முதலாளி எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க, முதலாளி எவ்வளோ கள்ளக்கணக்கு காண்பிக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் வெளி உலகத்துக்கு தெரிய வேண்டாம். ஆனால் நாம் மாதம் வாங்குகிற சம்பளத்துக்கு என்ன ஆனாலும் சரி ஜிஎஸ்டி கட்டணும், அதுக்கு மேலே இன்கம் டேக்ஸ் ஐடிஆர் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட ஒரு காசை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. சார் என்னை விட கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறவங்க கூட இவ்வளோ ஐடிஆர் ஃபைல் பண்ண மாட்டேங்கான் சார், நாங்கள் ஏன் சார் ஃபைல் பண்ணணும், நீ மாத சம்பளக்காரன் ஐயா, நீ மாத சம்பளக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. கடுப்பாக இருக்கும் நமக்கு, நம்ம உழைச்சி சம்பாதிச்ச பணத்தை இப்படி கொடுக்குறோமே. நீ
ஸோ இங்கே நடிகர் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு சம்பளம் பேசி அந்த சம்பளத்தை கொடுக்குறாங்க, அவங்களுக்கு வேறு வழி இல்லை, அவங்க டேக்ஸ் கட்டுறாங்க, அவங்க கணக்கு அனுப்பிக்கிறாங்க. 800 கோடி ரூபாய்க்கான சொத்து வச்சுருக்கக்கூடிய விஜய் அவர்கள், நீங்கள் அவர் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி அவர் படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஈவன் அப்பா மகன் பேரன் அப்படின்னு சொல்லி 3 ஜென்ரேஷனாக இங்கே படம் படம் படம், அதுலேயும் குறிப்பாக பேரன் அடுத்தடுத்துக்க பேரன், அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், கலைஞர் அவர்களுடைய அடுத்ததாக இருக்கக்கூடிய பேரன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மகனும் இப்போ ப்ரொடியூசருக்கு வந்துட்டார், இட்லி கடைலாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார் பார்த்தீங்களா. அப்போ இவ்வளோ பணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி எல்லாம் செய்கிறீங்களே, உங்ககிட்ட கார் இல்லை, 4 கோடிக்கு சொத்து தான் இருக்குங்கிறீங்களே, மக்கள் நம்பிட்டு இருக்காங்களே, என்ன எல்லாம் எங்களை பார்த்தா என்ன பைத்தியக்கார மாதிரியே இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. நேராக காளியம்மாக்கா ஜீவசகாப்தம் மன்னனை பார்த்து கேட்குறாங்க. கேட்டோடனே ஜீவசகாப்தம்னே சிரிக்கிறா, ஐயோ நம்ம கூட்டு வெளியில் வந்துருச்சுடோய், நம்மளை அசிங்கப்படுத்திட்டாங்கடோய், இதுக்கு மேலே நம்மளால் பேச முடியாது உங்களால், ஏன்னா உங்ககிட்ட தான் ஃபால்ட் இருக்கே நிறைய, பேச முடியாது. அடுத்ததா கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதி திமுக எம்எல்ஏ மொஞ்சனூர் இளங்கோவை விரட்டி அடித்த பொதுமக்கள். என்னையா எல்லாரையுமே விரட்டி அடிக்கிறீங்க, என்ன இது, போகிற இடம்லாம் திமுக வேட்பாளர்கள் செருப்படி வாங்குறாங்க. வாய்க்கு வாய் சமூக நீதி சாம்பிராணி என பேசும் திமுக ஏன் ஒரு மீனவ சமுதாய பின்னணி கொண்ட வேட்பாளரை கூட அறிவிக்கவில்லை? ஒரு மீனவ சமுதாயத்தை சார்ந்தவங்களுக்கு கூட நீங்கள் உங்களால் ஒரு ஒரு பொசிஷன் கொடுக்க முடியல. உங்களுக்காக இந்த இவ்வளோ தூரம் இறங்கி வேலை செய்யக்கூடிய மீனவ சமுதாயத்திற்கு நீங்கள் ஒரு பொசிஷன் கூட உங்களால் கொடுக்க முடியலன்னா நீங்கள் என்ன சமூக நீதி பேசுகிறீங்க அப்படிங்கிற கேள்வியை அக்கா காளியம்மாக்கா கேட்டிருக்காங்க. பாவம் நிறைய கேள்வி கேட்குறாங்க, நாமளும் திருப்பி கேட்டுட்ருக்கோம். பதில் வருதா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு தானே இருக்குது. 9ஆம் தேதிக்கு மேலே ஃபயர் அப்டேட்டு தான், 8ஆம் தேதிக்கு மேலே 9ஆம் தேதியிலேருந்து. இது ஆழமான அரசியல் சதுரங்கம் இன்ட்ரோலாம் போட்டிருப்பாரு. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.